மேல் டாய்லெட்ல வெண்டிங் மிஷின் வச்சிருக்காங்க, கொண்டு விக்கிறது. நான் அப்பெல்லாம் அது கேண்டீன் நினைச்சிட்டேன். உருட்டு அப்புறம் வெண்டிங் மிஷின்ல பானிபூரி, பாசிபிள். தோசை, இட்லி வெண்டிங் மிஷின். ஆனா சட்னி எப்படி வெளியாக்கும்? சோப்பு கலர்ல வெண்டிங் மிஷின், உள்ள சுட சுட பிரியாணி. வெண்டிங் மிஷின்ல ஆல்கோஹால் வைங்க. சில பேர் தண்ணியை போட்டு எக்ஸ்ட்ரா பாத் வேணும், மிஷினை உடைச்சி. அனைவருக்கும் வணக்கம் and once again welcome to ஜோக்க சொக்க பக்கா. சரி, தொண்டை கரகரன்னு இருக்கு. டேரி ப்ராடக்ட் குடிச்சிங்களா காலையிலேயே? ஆமா, காலையில ஃப்ரெஷ்ஷா ஒரு பால் குடிச்சேன் வெண்டிங் மிஷின்ல எடுத்து. வாவ், அதுதான் இன்னைக்கு டாபிக். நம்ம அப்புறமேல வரும். நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். நம்ம மெயின் டாபிக் வருமே. காலையில வெண்டிங் மிஷின்ல வந்துட்டு பால் குடிச்சு தொண்டை கரகரன்னு வர எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வெண்டிங் மிஷின்னால ஒரு வெண்டிங் மிஷின்ல வந்துட்டு நான் வாங்கி டெஸ்ட் பண்ணேன், எப்படி நல்லா வேலை செய்தா, எப்படி இந்த சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க நம்ம வட்டாரத்துல இங்கதான் கீழே தான். இப்பதான் மூளைக்கு மூளை வெண்டிங் மிஷின் இருக்கு. எங்க போனாலும் வெண்டிங் மிஷின். உங்களுக்கு தெரியுங்களா, தோஸ் டேஸ் ஒரு காலத்துல பார்த்தோமா ஒவ்வொரு தாமானுக்கும் ஒரு மாடல் இருக்குன்னு ஒரு சீசன் இருந்துச்சு. எவ்ரி கேர்ள்ஸ் வாண்ட் டு பி தி சூப்பர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வெண்டிங் மிஷின் அந்த மாதிரி ஆயிருச்சு, அது மாடல் ஆயிருச்சு. ஆமா. சோ இந்த வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அதை பத்தின ஹிஸ்டரி ஏதாவது தெரியுமா? ஓ கண்டிப்பா. வெண்டிங் மிஷின் இன்வென்டட் இன் 18th century. 18th centuryல இன்வென்ட் பண்ணி 19th centuryல வந்து அது புதுமிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனது ஜப்பான். ஏன் ஜப்பான்ல ஃபேமஸ் ஆச்சுன்னா, நிறைய விதமான தொழில்நுட்பத்தை எடுத்துட்டு வந்து அந்த வெண்டிங் மிஷினை ஒரு ஸ்டைலாவா, ரொம்ப டெக்னாலஜி வைஸாக, ரொம்ப மக்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அதில் வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் தான் ஜப்பான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. சரி, நீங்கள் ஜப்பான் சொல்லிட்டீங்க. நான் பின்னாடி அதுக்கப்புறம் பேசலாம்னு நினச்சேன். நான் ஆக்சுவலி ஜப்பானில் ஒரு வருஷம் இருந்தேன். ஆமாம். ஸோ ஒரு ஜப்பான் ப்ராடக்ட்ல நீங்கள் ஆல்மோஸ்ட் லேஸாக ஒரு ஜப்பனீஸாகவே நான் வாழ்ந்தேன் ஒரு வருஷம். அதான் மூஞ்சிலே தெரியுது. மூஞ்சிலே தெரியுதா? ஸோ அங்கே இருக்கும்பொழுது அந்த டைமில் வந்துட்டு வெண்டிங் மிஷின் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்போ மலேசியாலாம் இந்த அளவுக்கு பாப்புலராக கிடையாது. எத்தனாவது வருஷம்? ஒரு 10 years ago. 10 இல்லை, ஒரு 15 years ago. அதாவது ஒரு நல்லா கேட்டுக்கங்க அவரோட வயசு. ஏன்னா எல்லா எபிசோட்லயும் அவர் சின்ன பையன் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட வயசு என்னன்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். இன்னமும் சின்ன பையன் தான். ஸோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அங்கே வெண்டிங் மிஷின்ஸ் உங்களுக்கு தெரியுங்களா, வெண்டிங் மிஷின்ல நீங்க ஃபோன் வாங்கலாம், ஹெட்ஃபோன். வெண்டிங் மிஷின்ல ஹெட்ஃபோன். நான் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கல்ச்சர் ஷாக்கா இருந்துச்சு. அப்பவே வாங்கலாம். இப்போ என்னென்ன இருக்குன்னு தெரியல. இப்போ டிவி அக்கௌண்ட்லாம் வாங்கலாம் போல இருக்கு. ஆனால் எவ்வளோ ஒரு வெண்டிங் மிஷின் தெரியல. ஸோ வெண்டிங் மிஷின் நீங்கள் வந்துட்டு ஃபோன் வாங்கலாம், அண்ட் சிகரெட் பேக்கெட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த டைமில் பார்க்க புதுசாக இருந்துச்சு. ட்ரிங்க்ஸ் நம்ம யூஸ்வலாக அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து ஜப்பனீஸ் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல்லேயே அவ்வளோ வெண்டிங் மிஷின் இருக்கும். ஸோ மெனி ட்ரிங்க்ஸ், ஃபுட், குயிக்காக சமைக்கிற சாப்பாடு, இந்த ஒனிகிரின்னு ஒன்று இருக்கும் பாருங்க, இந்த சீவீட்டில் ரோல் பண்ண ரைஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வெண்டிங் மிஷினில் இருக்கும். ஸோ நிறைய புதுமையான விஷயங்கள் வந்துட்டு நான் அந்த டைமில் பார்த்தேன். இப்போ இங்கே வெண்டிங் மிஷின் வந்துட்டு பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. எஸ். ஸோ இப்போ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். வெண்டிங் மிஷினில் இப்போ மலேசியாவில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் புதுசாக நம்ம வைக்கலாம், புதுசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்? புதுசா எனக்கு நான் பானிபூரி வைக்கலாம்னு வைக்கிறேன். வெண்டிங் மிஷினில் பானிபூரி பாசிபிள். ஓகே, நீங்க என்ன புதுசா லான்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் வெண்டிங் மிஷின்ல பானிபூரி இதை நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் நீங்க என்கிட்ட ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, வெண்டிங் மிஷின்ல நசலிமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். ஸோ ஐ ஃபைண்ட் இட் ஆக்சுவலி a very good idea. நசலிமா நம்மளோட நேஷனல் ஃபுட் அது ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. அண்ட் பல இடங்கள்ல பல பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு. ஸோ வெண்டிங் மிஷின் இருக்கும்போது நானே கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவேன். பட் ஆனால் அது எப்படி ப்ரிசர்வ் பண்ணி அது எப்படி தகான் பண்ணும், அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு கேள்வியாகவே இருக்கு. அது ஆக்சுவலி வந்து வெரி சிம்பிள். அது டெய்லி பேசிஸ் ஒரு 2 hours எவ்ரி 3 hours 2 to 3 hours வந்து அவங்க அதை வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. அது சீக்கிரமாக முடியும் போது. ஸோ பேசிக்லி அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது உள்ளுக்கு ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணிடுறாங்க, அது வார்மாக இருக்கிறதுக்கும். பட் அந்த ஹோல் வெண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஹாட் டைப்பான ப்ராடக்ட்ஸ் தான் அதில் இருக்கும். எஸ்பெஷலி நாசிலமா, மீஹூன், அது தவிர்த்து நாசி கோரிங், இந்த தோசை இட்லி அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ண முடியுமா? அது ஒரு குட் ஐடியா. மறந்துடாம தோசை இட்லி அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, அங்கங்கே வெண்டிங் மிஷின் இருக்கணும். தோசை இட்லி வெண்டிங் மிஷின். ஆனால் சட்னி எப்படி விளையாக்கும்? அதான் சட்னி எப்படி விளையாக்குன்னா அது காஃபி விளையாக்குற மாதிரி தான். ஓகே. ஆனால் சட்னி தேங்காய் பூ கெட்டு போயிடும். ஐ மீன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். பட் ஆனால் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப கன்வீனியன்ட் ஆக போகுது வெரி சூன். அது வந்துட்டு இப்போயே ஒன்று பார்க்கும்பொழுது தெரியுது. இப்போ வெண்டிங் மிஷின் சொல்லும் பொழுது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக பார்த்தேன். அது சிரிக்கிறதா இல்லை ஆக்சுவலி ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது. அந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா ஒரு வேலிட் பாயிண்ட், இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா அது ஒரு சிரிப்பான ஒரு விஷயம். அது என்ன விஷயம்னா, ஒரு பொலிட்டிஷியன் மலேசியா பார்லிமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இஸ்லாம் அன்பர்கள் அந்த ஆல்கஹாலை வந்து தொடக்கூடாது, தொடாம அதை விற்பனை செய்யணும்.
ஈவன் அந்த பாட்டில் கூட டச் பண்ணக்கூடாது, பாட்டில் டச் பண்ணக்கூடாது. இப்போ கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ், ஸ்பீட் மார்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் போய் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த ஹோல்ட் பண்ணுறாங்க. அது இஸ்லாமில் அதை தவிர்க்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்காக இந்த சஜஷன் வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது வந்து நம்ம வந்து யோசிக்கணும். நடைமுறைக்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி தான் இப்போ இருக்குது. இவரோட சஜஷனால் நிறைய பேர் இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆல்கஹால் வந்துட்டு இப்போ வெண்டிங் மிஷின் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எஸ், வெண்டிங் மிஷினில், கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வெண்டிங் மிஷினில் ஆல்கஹாலை வைங்க. அதாவது அந்த இஸ்லாம் சார்ந்த வேலை ஆட்கள் வந்து அதை வந்து தொட தேவையில்லை. சரி, ஓகே. ஏன் இந்த விஷயத்தை வந்து இப்போ சடனாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இவ்வளோ நாள் இல்லாமல்? அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. வெளிநாட்டில் அதெல்லாம் இருக்குது. இங்கே அது சாத்தியமா இல்லையா என்பது அதை இதுக்கு மேலே டிபேட் பண்ணி தான் அதுக்கு ஒரு முடிவுக்கு வருவாங்க. சரி, இப்போ எனக்கு இன்னொரு பயம் என்ன தெரியுங்களா? சரி, ஓகே, நம்ம லா பிரகாரம் இப்படி ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வரப்போறாங்க, அது ஒரு விஷயம். இப்போ வெண்டிங் மிஷினில் ஆல்கஹால் வந்துருச்சுன்னா இட் வில் பி வெரி ஈஸிலி அக்சசிபிள். இப்போ கடைகள் கூட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டு இப்போ ஒரு சில கடைகள் வந்து 24 hours இருக்குது, ஒரு சில கடைகள் வந்துட்டு 10 மணிக்கெலாம் சாத்திடுறாங்க. ஸோ தே கேனாட் பாய். இப்போ வெண்டிங் மிஷின் சொல்லும்போது 24 hours அவங்க வாங்கலாம். ஸோ இந்த ஈஸி அக்சஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு சமுதாயத்தை பாதிக்கும் ஆல்கஹால் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை உண்டாக்குது. இப்போ சஜஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கன்வீனியன்ஸ் ஸ்டோர் உள்ளுக்கு மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து பயன்படுத்த சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து கண்டிப்பாக அது வந்து மஷ்ரூம் மாதிரி அங்கங்கே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. வெண்டலிசம் இஸ் ஹையஸ்ட் கிரேட் சான்சஸ் டு ஹேப்பன். ஐயோ, சில பேர் தண்ணியை போட்டு எக்ஸ்ட்ரா பாத் வேணும் மிஷினை உடச்சி என்னென்ன பண்ண போகிறோம். ஐயோ, எக்ஸாக்ட்லி. இந்த வெண்டிங் மிஷின் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போது எல்லாமே பாசிபிள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் டெக்னாலஜி வைஸ் எல்லாமே பாசிபிளாக இருந்தாலும் நடைமுறையில் வந்து சில விஷயம் மட்டும்தான் பாசிபிள். அது என்னுடைய கருத்துல. பாம்பே பஜார் சொல்லியிருந்தோம். பாம்பே பஜாரில் என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் பார்க்கலாமா? அன்னையர் தினத்தை முன்னிட்டு பாம்பே பஜார் ஜேபில 10, 11, 12 மே சிறப்பாக சும்மா நெருப்பாக நடக்க போகுது. மூத்தியால ரெனிஸ் கூடாயில குறிப்பிட்ட ஒரு சில கடைகளுக்கு நீங்க உங்க அம்மாவோட போகும்பொழுது உங்களுக்கு buy one free one இருக்கு. Definitely you shouldn't miss. அம்மா கூட்டிட்டு போங்க, கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாங்க. அம்மாக்கு பிடிச்ச மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. மறக்காம வந்துருங்க பாம்பே பஜார். ஓகே, பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தெரியுங்களா பியூட்டி இதில்? வீடியோவில் நான் எப்படி இருந்தேன்? ஹேண்ட்ஸமாக இருந்தேனா? சொல்லுங்க. நோ கமெண்ட். அந்த டாப்ஸ் போட்டிருக்கேன் வீடியோவில், அது கூட நான் பாம்பே பஜாரில் தான் வாங்கினேன். நோ கமெண்ட். நோ கமெண்ட்னா என்ன கடுப்பில் சொல்கிறீங்களா? ஏன்னா எனக்கு கிடைக்கலையே. அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம உங்களை போடுவோம். சரி, ஓகே. நம்ம வந்துட்டு இந்த வெண்டிங் மிஷின்ஸில் என்னென்னலாம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம் முதல்ல. இப்போ எனக்கு ஒரு டக்குன்னு மைண்டில் ஒரு விஷயம் வந்துச்சு. சொல்லுங்க. இப்போ ஸ்கூல் சொல்லும்போது வந்துட்டு பெண்களுக்காக வந்துட்டு சானிட்டரி பேட்ஸ் இருக்கிற வெண்டிங் மிஷின்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். தட்ஸ் a good idea. ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும், அவசரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இப்படி ஒரு ஞானம் எனக்கு திடீர்னு வந்துச்சுன்னு தெரியல. பட் தேங்க் காட் டு கிவ் மீ தட் நாலேஜ். சின்ஸ் நீங்கள் ஸ்கூல் சொன்னனால ஸ்டேஷனரிஸ் கூட ஆஃப்கோர்ஸ்லாம் கொப்ராசிலாம் விற்கிறாங்க. இப்போ கொப்ராசியில் உங்கள்கிட்ட சண்டே வந்துருப்பாங்க. இல்லை, சண்டைக்கு வர மாட்டாங்க. கொப்ராசியே அந்த விஷயத்தை வந்து வெண்டிங் மிஷின் ஆக்கலாம். எப்படி? தட்ஸ் நைஸ். கரெக்டாக போடுறீங்க கோல. வெரி நைஸ். வேற என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி மெடிக்கல் ஐட்டம்ஸ், மெடிக்கல் ஐட்டம்ஸ் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஆனால் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் போனால் பிச்சுக்கலாம். பொண்ணுங்க தான் இப்போ 24 hours மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் போடுறது இல்லையா? நம்மலாம் அப்படியே டச் அப் லேசா அப்படியே பட்டு. மேன் அக்சஸரீஸ் தோடு. ஓகே, கையில் ஒரு இது போட்டிருக்கீங்க, நீங்களும் போட்டிருக்கீங்க, நானும் போட்டிருக்கேன். ஓகே. ஆனால் பட் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோமா கேர்ள்ஸ் அக்சஸரீஸ்லாம் இன்னும் நல்லா பிச்சுக்கிட்டு போனா மேன்ஸ் அக்சஸரீஸ் சொல்லும்பொழுது அதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா வந்துட்டு நிறைய கிடைக்கிறது இல்லை. எஸ் ப்ராபபிலி தட்ஸ் a குட் ஐடியா ஆல்சோ. வேற வந்துட்டு டைப்பர்ஸ். அது நான் ஜப்பான்ல பார்த்துருக்கேன். ப்ராபபிலி அந்த விஷயங்களை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். யூஸ் அண்ட் த்ரோ அண்டர் கார்மெண்ட்ஸ். வாவ். எப்படி? எங்க பீச் சைட்லயே, ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்களா? ப்ராபபிலி வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு டூரிஸ்ட் ஏரியாஸ்ல வந்துட்டு இந்த விஷயம் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகாஸ் ஹவுசிங் ஏரியாவில் போயிட்டு நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ அண்டர் கார்மெண்ட்ஸ் மிஷின் போட்டு கண்டிப்பாக அது தேவைப்படாது. ஏற்கனவே அண்டர் கார்மெண்ட்ஸ் திருறானுங்க சொல்லி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மிஷினை உடச்சு திருடிட்டு போயிருப்பாங்க. ஸோ ப்ராபபிலி இதெல்லாம் வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் இருக்கிற இடங்கள் இருந்துச்சுன்னா வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோட்டல்ஸ், அப்புறம் பீச் சைட் நீங்கள் சொன்ன மாதிரி இது போன்ற இடங்கள். வேற என்ன சஜஷன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொன்னா லிஸ்ட் ரொம்ப நீட்டா போயிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க காமெண்ட்ல போடுங்க என்னென்ன
சஜஷன் வைக்கலாம். கண்டிப்பா உங்க மைண்ட்ல நிறைய இருக்கும், இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. ப்ராபபிலி உங்க ஐடியால வந்துட்டு நம்ம கிருஷ்ணா சார் வந்துட்டு புதுசா ஒரு வெண்டிங் மிஷின் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. எஸ் பிராண்டு கலரு ரெய்டு அதை பார்த்தாலே எங்க ஞாபகம் வரணும். சரி, அப்ப இந்த வெண்டிங் மிஷின் சொல்லும்போது என்னென்ன மாதிரியான வாட் டைப் ஆஃப் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு? ஆக்சுவலி நிறைய விதமான வந்துருச்சு. நீங்க பார்க்கிங் இப்போ போறோம்ல, ஸ்கேன் பண்றாங்க, நம்மள பிளேட்டை ஸ்கேன் பண்ணி நம்ம அங்க காசு போடுறோம், அது ஒரு டைப் ஆஃப் வெண்டிங் மிஷின் தான். அதுவும் ஒரு விதமான வெண்டிங் மிஷின். எஸ், அது ஒரு விதமான ஒரு வெண்டிங் மிஷின்ஸ். இதை தவிர்த்து இப்போ நம்ம சஜஷன்லாம் கொடுத்தோம்ல, ஓகே ஸ்கூலில் இதை வைக்கணும் அது வைக்கணும், இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக வர்றது. ஏன்னா இதோட மெக்கானிசம் வந்து வேறு மாதிரியான வேலை செய்யும். ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டால், FNB எடுத்துக்கிட்டால் அதுக்கான ஒரு விஷயம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ டைப் ஆஃப் வெண்டிங் மிஷின் வந்து காலத்துக்கு ஏற்ப அதோட டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே போகுது. அந்த இன்னொன்று பார்த்துருக்கேன், அந்த காயின் போட்டு இந்த பொம்மைலாம் எடுக்குமே, அது ஒரு டைப் ஆஃப். அப்புறம் அந்த சின்ன வயசு அந்த பால் மாதிரி ஒன்று இருக்கும், 20 காசு போடும், சுத்தனா வந்துட்டு முட்டை மாதிரி இந்த உழுவுமே, அது திறந்த உள்ள அதுவும் ஒரு மாதிரி வெண்டிங். ஆமாம், ஏர்லி ஸ்டேஜ் வெண்டிங் மிஷின். இப்போ பாருங்க அதில் இருக்கிற ப்ராடக்ட், சில்ட்ரனுக்கு இருக்கிற ப்ராடக்ட் ஈஸிலி 20 ringgit above. ஆமாம், நான்லாம் ஸ்கூல் டைம்ல பாதி சொத்து அதிலே அழிச்சிட்டு நான் 20 காசு 50 காசு ஒரு உள்ளி போட்டு. நம்பாதீங்க உங்களுக்கு தெரியல, ஐ மீன் இதை நான் பண்ணிருக்கூடாது, அறியாத வயசுல கை விட்டுலாம் உள்ள இருந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சட்டெல்லாம் பண்ணுங்க, ஏன்னா அப்போ மிஷின் ரொம்ப அட்வான்ஸ் இல்லை. ஆனால் இப்போ அதை நினைக்கும் போது நான் ரொம்ப மனம் வருதுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், பண்ணணும்னு சொல்லல, பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றோம். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற பொருட்கள் குயிக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு கன்வீனியன்ஸ் ஷாப் போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நம்ம டாய்லெட்ரிஸ் வந்துட்டு வெண்டிங் மிஷின்ல வைக்கலாம். டக்குன்னு வந்துட்டு வீட்டில் சோப்பு, கால்கேட், டூத் பிரஷ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள். வேற வந்துட்டு ஸ்பைசஸ், நான் கொஞ்சம் இந்தியன் எப்படி பார்த்தாலும் அந்த சமையல் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்துருக்கீங்க. பார்க்கும்போது வீட்டில் பட்டை முடிஞ்சிருது, கிராம்பு முடிஞ்சிருது. இது ஒரு பட்டை ஒரு பேக்கெட் வாங்குறதுக்கு அங்கேருந்து நான் காடி எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு அங்கே பார்க் பண்ணிட்டு அப்புறம் ஜாம்ல மாட்டி வர்றதுக்கு, ஐ மீன் கொஞ்சம் அவுட்ஸ்கட் இருக்குங்க. வேற நம்ம வந்து அர்பன் சிட்டியில் இருக்கும்போது வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு. அதனுடைய டைம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட. ஸோ கொண்டோமினியம்ஸ், இந்த ஹவுசிங் ஏரியால கிட்ட கொண்டோமினியம்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி அதுக்கு வரேன். ஏன் சொல்லுங்க. ஆக்சுவலி ஜப்பான்ல மேல் டாய்லெட்ல வெண்டிங் மிஷின் வச்சிருக்காங்க, கொண்டு வைக்கிறது. நீங்க வாங்கிருக்கீங்களா? நான் ஜப்பானுக்கே போனது இல்லையா, படிச்சிருக்கேன் நிறைய படிக்கிறீங்க நீங்க. ஆனா இந்த மாதிரி டாபிக்லாம் கரெக்டா எடுத்து படிக்கிறீங்க பாருங்க. வாவ், இன்ட்ரெஸ்ட், நல்ல இன்ட்ரெஸ்ட். வேற என்ன அதே மாதிரி வீமன் டாய்லெட்ல வந்து டெம்பான்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு சார்ந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து வெண்டிங் மிஷின் மூலமா வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் எவ்ரிதிங் இஸ் மேட் ஈஸி. ஓகே, நானும் ஜப்பான்ல பார்த்தேன், நீங்க சொல்லும் போது ஞாபகம். ஆனால் நான் பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசு. என்ன பிராண்டு தெரியல, ரொம்ப சின்ன வயசு. நான் அப்பெல்லாம் அது கேண்டி நினைச்சிட்டேன். அப்புறம் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இது அதுவா அப்படின்னு தெரிய வந்துச்சு. ரொம்ப இளம் வயசுல பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டிங் மிஷின் சொல்லும் போது இது பிசினஸா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி வென்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட்டும் நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ், IPR இனிஷியேட்டிவ் பண்டாபத்தான் ரக்யா, இது வந்து லாஸ்ட் இயர் வந்து கமெண்ட்ரியான எக்கானமி வந்து லான்ச் பண்ணாங்க. விஷயங்கள் என்ன என்பதை வந்து தெரிவிக்கும் போது ஓப்பன் பண்ணும்போது சர்ப்ரைசிங்லி ஆக்சுவலி டார்கெட் லெஸ் தென் 50,000 அப்படின்னு வரும்னு ஒரு எஸ்டிமேஷன் வச்சிருந்தாங்க. அதில் இப்போ வரைக்கும் ஒரு 50,000 லாஸ்ட் இயர் டிசம்பர் வரைக்கும் ட்ரேடர்ஸ் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அது மூலியமாக ஒரு சிறு தொழில் செய்கிற நபர்கள் அவங்களோட பண்டாபாத்தான் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது மூலியமாக வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கூட்டுறதுக்கான விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ LRT ஸ்டேஷன் கீழே கொண்டோமினியம்ஸ் மற்ற இடத்துலலாம் நிறைய இடத்துல இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ இங்கே ஈஸியாக வந்து வாங்கலாம். இன்றைக்கி ஒரு மச்சி வந்து ரோட் சைடில் வந்து நாசிலமா விற்கணும்னு ஒரு அவசியம் இல்லாத ஒரு தருணம் வரப்போகுது. எல்லாமே வெண்டிங் மிஷினில் வச்சுட்டு அவங்க வந்து அங்கே நிற்க தேவையில்லையே. ஓகே, நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. பட் ஆனால் வந்துட்டு இந்த ஸ்மால் டைம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெண்டிங் மிஷின் எடுத்து பண்ணால் அது ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த வெண்டிங் மிஷின் எடுத்து பண்ணுறவங்க வாட் இஃப் இவங்க வந்துட்டு பெரிய இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணும்பொழுது இந்த ஸ்மால் டைம் பிஸ்னஸ் பீப்புள் வந்துட்டு கண்டிப்பாக அதை எஃபெக்ட் பண்ணும்ல. தோஸ் ஹூ கான் எஃபர்ட் இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் வாங்கி அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறவங்களுக்கு. இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வந்ததே சிறு தொழில் செய்கிற மக்களுக்கு மட்டும்தான். ஓகே, ரெண்டல் பேசிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு வெண்டிங் மிஷினை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை வாங்கணும் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் பிட்வீன் 8,000 to 20,000 அதோட விலை. ஆனால் அதை வந்து எப்படி ஆக்குறாங்கன்னா மந்த்லி பேசிஸ் நீங்கள் வந்து ரெண்டல் கட்டுற மாதிரி. ஓகே, நம்ம அஃபோர்டபுள் ஹையர் பர்ச்சேஸ் மாதிரி ஆமாட்டாங்களா இப்போ வெண்டிங் மிஷின் பர்ச்சேஸ். ஓகே ஓகே, நல்லா இருக்குல்ல. அதுக்கு ஒரு லா வரப்போகுது, சிஸ்டம் வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு ஸ்மால் டைம் பிஸ்னஸ் பீப்புளும் வந்துட்டு இதில் காசு
போட்டு இன்வெஸ்ட் பண்ணி கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்கிற எக்ஸ்கியூஸ் இல்லாமல் அதற்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சு அறிஞ்சு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். எஸ், கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ இப்போ நம்மலாம் மீடியாவில் இருக்கோம். எனக்கே நீங்கள் இந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பிளான் சொல்கிறது எனக்கே புதுசாக இருக்குது ஆக்சுவலி. லாஸ்ட் இயர் வந்து அது வந்து ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சஜஷன் பண்ணியிருக்காங்க, நடைமுறைக்கு வந்துருச்சு. அதனால் நம்மலாம் அதை பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம நாட்டு நடப்பு நியூஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் ஒவ்வொரு டைம் அனௌன்ஸ் பண்ணுற விஷயங்களை வந்துட்டு அடிக்கடி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப விஷயங்கள் பெனிஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு நம்மளுடைய விழிப்புணர்வு வந்துட்டு குறைவாக இருக்கிறனால வந்துட்டு சில விஷயங்கள் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ ப்ளீஸ் நிறைய நியூஸ் படிங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. டெஃபினெட்லி அது உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிஷியலாக இருக்கும். எஸ், கண்டிப்பாக. இந்த கதையெல்லாம் பேசுனதுக்கப்புறம் ஆக்சுவலி நானும் யோசிக்கிறேன், பேசாமல் நம்மளும் ஒரு வெண்டிங் மிஷின் வச்சிடலாமா? பிரியாணி அதில் வரப்போதா? ஆமாம், பிரியாணி வெண்டிங் மிஷின்குள்ளே பிரியாணி விற்கலான்னு இருக்கேன். ஆனால் உங்களோட வெண்டிங் மிஷின் கலர் என்னவா இருக்குன்னு என்னால் கணிக்க முடியும். என்ன கலர் சொல்லிட்டு? சோப்பு, நம்மளுக்கு பிடிச்ச கலர். ஸோ சோப்பு கலரில் வெண்டிங் மிஷின் உள்ள சுட சுட பிரியாணி. எப்படி நேஷன் வைட் வெண்டிங் மிஷின் BGW பிரியாணி. சரி, ஓகே. நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். தொடர்ந்து நம்மளுடைய ஜோக்கா சோக்கா பக்கா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய காமெண்ட்ஸ் போட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. சப்ஸ்கிரைப்லாம் சும்மா அடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இன்னும் இல்லை கூடி சீக்கிரத்துல பார்த்தேன். கரெக்டாக அவங்க பேர்லாம் போட்டு நிறைய அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. அதான் அவரோட ஹிஸ்டரி எடுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்க. அவர் டோனாய் எப்படி பில் ஆனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதை இருக்கு. பழைய ஃபிளாஷ்பேக் எங்கெங்கெல்லாம் பறந்து போயிட்டு என்னென்னலாம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு சொல்லிட்டு அதை நம்ம தனியாக ஒரு எபிசோட்ல பேசுவோம். எக்ஸாக்ட்லி. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம முதல்ல வந்து